என்ன அங்கதான் போறோம்ல, போய் பேசிக்கலாம். இல்லப்பா 3 நாள்ல கல்யாணம் நம்ம கிட்ட சொல்லும்போது அங்க யாரோ கூப்பிட்டாங்க. உடனே போனை வச்சுட்டு போயிடுச்சு. சந்தா என்கிட்ட தான் பேசினான்னு தெரிஞ்சு அவங்க சந்தாவுக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணிருந்தா நாம போகும்போது கல்யாணமே நடந்திருந்தா என்னப்பா பண்றது? இப்படிலாம் நடக்காதுன்னு ஏன் இந்த மாதிரி எல்லாம் இமேஜின் பண்றீங்க? இல்லப்பா அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நான் என்னன்னு சொல்றது? சந்தாவும் போன் எடுக்க மாட்டேங்குதே. போன் எடுக்கலங்கறத வச்சு அங்க ஏதோ தப்பு நடக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? போறதுக்கு முன்னாடி சந்தாக்கு கல்யாணம் நடந்துரும்னு அதை நினைச்சு பயப்படுறீங்களா? அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு. அண்ணே, நம்பிக்கையா இருந்தேன். வீட்ல இருந்து கிளம்புறப்போ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த முறை அவங்கள நானான்னு பாத்துறேன். சந்தாவை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னேன். இப்ப என்னாச்சு உனக்கு? நீ நம்பிக்கையா இருந்த. அவங்க போன் எடுக்கலங்கறத வச்சுலாம் நெகட்டிவா யோசிக்காத. ஆமாண்ணே, அவ்வளவு பதட்டத்திலயும் உனக்கு கால் பண்ணி 3 நாள்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்திருந்தா அதை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே. அதாவது அனிஷா அவங்க கூடவே தான் இருக்காரு. அனிஷுமே போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. அதான் எனக்கு பயமா இருக்கு. அண்ணா, நம்பிக்கை கைவிடாதண்ணா, நாங்களா இருக்கோம்ல. அண்ணா, நீங்க ஒரு முறை அனிஷ்க்கு கால் பண்ணி பாருங்க. என்ன நிலைமைன்னு கேட்டு பார்க்கலாம். எடுக்கலப்பா, அவனும் எடுக்க மாட்டேங்கிறான். நேரா போய் நிப்போம், நடக்கிறத அங்க வச்சு பாத்துக்கலாம். உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அங்க நிலைமை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. போன உடனே பெரிய சண்டைலாம் போடக்கூடாது. என்ன இருந்தாலும் உங்க மண்ண சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. 2 குடும்பமும் ஃபியூச்சர்ல ஒருத்தர் முகத்தை பாத்துக்கணும். அதனால ரெக்ரெட் பண்ற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாவே எல்லாத்தையும் ஹேண்டில்